வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வெளியிட்டுள்ள புதிய தகவல் இது. சமீப கால போரில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையின் சில ரகசியங்களை IDF ரகசியம் நீக்கி வெளியிட்டு வருகிறது என்று இன்று காலை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஒரு முக்கிய நடவடிக்கையினை வெளியிட்டிருந்தோம். இது IDF வெளியிட்ட அடுத்த ரகசியம். கடந்த மாதத்தில் IRGC-QF என்ற சங்கேத பெயரில் குறிப்பிடப்படும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு அல்குட்ஸ் படையின் முக்கிய புள்ளிகளை கைது செய்வதற்கான ஒரு ரகசிய பணியின் ஒரு பகுதியாக IDF ரிசர்வ் படையில் உள்ள ஒரு லெப்டினன்ட் கர்னல் தனது பெட்டாலியன் சிரியாவுக்குள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் எவ்வாறு ரகசியமாக ஊடுருவல் செய்தது என்பதை தெரிவித்துள்ளார். சிரியாவில் இடையக மண்டலம் என இஸ்ரேல் அழைக்கும் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள IDF படைகள் மீது ஈரான் ஆர்டிலரி ஷெல் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை அவசர தகவல் ஒன்றை கொடுத்தது. லெப்டினன்ட் கர்னல் பை என்று மட்டுமே அடையாளம் காட்டப்பட்ட IDF-இன் 712வது பெட்டாலியனின் தளபதி அலெக்சாண்ட்ரோனி ரிசர்வ் படை பிரிவின் ஒரு குழுவுடன் அந்த அச்சுறுத்தலை இல்லாது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டார். 712வது பெட்டாலியனின் நோக்கம் ஒரு கமாண்டோ பாணி அதிரடி தாக்குதலை யாரும் அறியாமல் நடத்தி முடித்து ஈரானியர்களை உயிருடன் பிடித்துக் கொண்டு இஸ்ரேலிய எல்லைக்குள் பாதுகாப்பாக திரும்புவது. இது பொதுவாக சிறப்பு படைகள் மற்றும் பிற உயரடுக்கு IDF பிரிவுகளின் களம். ஆனால் இது திடீரென்று ரிசர்வ் படையினருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை ஒரு திங்கட்கிழமை அதிகாலை சுமார் 2:50 மணிக்கு நடத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய துருப்புகள் ஈரானிய IRGC-QF அல்குட்ஸ் படையணி உறுப்பினர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படும் பல வளாகங்களில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விளைவு குறித்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று லெப்டினன்ட் கர்னல் வாய் கூறினார். இஸ்ரேலின் வடக்கு எல்லையை சீர்குலைக்கும் ஈரானின் ஆற்றலின் கூறுகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டு பல மாத உளவுத்துறை பணி மற்றும் விரிவான திட்டமிடலுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரான் போரின் போது ஈரானின் உக்தி தோல்வியடைந்தது. அப்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF சிரியாவில் தமது நிலைநிறுத்தத்தை விரிவுபடுத்தியது. டெஹ்ரானின் நோக்கங்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தது என்று லெப்டினன்ட் கர்னல் வை கூறினார். உளவுத்துறை தகவலை வைத்து மற்றும் திட்டமிடல் எப்படி செய்யப்பட்டது? நாங்கள் நீண்ட காலமாக சிரியாவுக்குள் இருக்கும் ஈரானிய செல்களை கண்காணித்து வருகிறோம் என்று லெப்டினன்ட் கர்னல் வை கூறினார். ஈரானிய அல்குட்ஸ் படைப்பிரிவு லெபனான், சிரியா மற்றும் ஜொர்டான் முழுவதும் தீவிரவாத உள்கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த பகுதிகளில் இன்னமும் ஈரானிய கூறுகள் செயல்படுகின்றன. அவற்றை தடுப்பது எங்கள் பொறுப்பு என்று அவர் மேலும் கூறினார். சிரியாவின் சிறு நகரமான டெல் குட்னே அருகே நடந்த நடவடிக்கை IDF உளவுத்துறை இயக்குநரகத்தின் பிரிவு 8200-இன் பிறவற்றின் விரிவான உளவுத்துறை உளவு சேகரிப்பு பணியை தொடர்ந்து நடந்தது. ஈரானின் IRGC-QF பிரிவு சிறிய கிராமங்களில் பரவி டெஹ்ரானில் இருந்து உத்தரவுகளுக்காக காத்திருக்கும் பயிற்சி பெற்ற துருப்புக்களின் ஒரு பெரிய வலையமைப்பின் ஒரு பகுதியாக தெரிகிறது. இது ஒரு ஒற்றை இலக்கு பணியல்ல என்று லெப்டினன்ட் கர்னல் வை கூறினார். இது ஒரு துல்லியமான நடவடிக்கை. இஸ்ரேலில் இருந்து சிரியாவுக்குள் நுழைவது, கைது செய்வது, விசாரிப்பது மற்றும் கைதிகளுடன் திரும்புவது. ஆனால் அவர்கள் வெவ்வேறு கட்டமைப்புகள் மற்றும் நிலப்பரப்புகளில் பரவி இருந்ததால் எங்களுக்கு சரியான நேரமும் முழுமையான ரகசிய உளவு தகவலும் தேவைப்பட்டது. இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு 712வது பெட்டாலியனின் உளவுத்துறை IDF-இன் யூனிட் 504 மனித உளவுத்துறை பிரிவின் நிபுணர்கள், ஒகேட்ஸ் நாய் பிரிவு யூனிட் 669-இன் உயரடுக்கு தேடல் மற்றும் மீட்பு துருப்புகள் மற்றும் பிறர் உட்பட பல சிறப்பு பிரிவுகள் ஒன்றிணைந்தன. லெப்டினன்ட் கர்னல் வை இஸ்ரேலிய துருப்புகள் எவ்வாறு நடவடிக்கையை தயாரானார்கள் என்று கூறினார். இருட்டில் தாக்குதல் நடத்த வேண்டிய பகுதியின் முழு அளவிலான மாதிரியை நாங்கள் உருவாக்கினோம். எமது துருப்புகள் உருவகப்படுத்தப்பட்ட நிலையில் பயிற்சி பெற்றனர். முழுக்கியருடன் ஊடுருவல், ஒருங்கிணைப்பு மற்றும் ஸ்டெல் தொழில்நுட்ப முறையில் மீறல் ஆகியவற்றை ஒத்திகை பார்த்தனர். நாங்கள் அமைதியாக சிரியாவுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தோம் என்று லெப்டினன்ட் கர்னல் வை கூறினார். எல்லாம் நிமிடத்திற்கு ஏற்ப நேரப்படுத்தப்பட்டன. எங்கள் வெவ்வேறு நிறுவனங்களுக்கு இடையில் நடவடிக்கைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டன. எங்கள் கால்கள் தண்ணீரில் நனைந்தன. அது கடினமாக இருந்தது. ஆனால் அனைவரும் திருப்தியில் சிரித்தனர் என்று அவர் சிரியாவின் ருக்னான் தந்தியை கடக்கும் அனுபவத்தை விவரித்தார். நாங்கள் ஓசைப்படாமல் சென்ற போது உள்ளூர் நாய்கள் கூட அரிதாகவே குறைத்தன. எமது நடவடிக்கையின் போது சுற்றுப்புற சத்தம் எவ்வளவு அமைதியாக இருந்தது என்பதை அவர் விளக்கினார். கோ என்று மெதுவான குரலில் எனது உத்தரவு கேட்கும் வரை எல்லாமே அமைதியாக இருந்தது. பின்னர் உடனடியாகவே நடவடிக்கை தொடங்கியது. ஆதரவு பிரிவுகள் வளாகத்தை சுற்றி வளைத்த போது பிரிட்ஜ் பிரிவுகள் முதலில் செயற்பட்டன. இஸ்ரேலிய ராணுவத்தின் யூனிட் 504 படைப்பிரிவு இஸ்ரேலிய ராணுவத்தின் யூனிட் 504 படைப்பிரிவு IRGC-QF செல் உறுப்பினர்கள் இருப்பதை உறுதி செய்த பின்னர் கைதுகள் தொடங்கின. திகைத்து போன ஈரானியர்கள் தாக்குதல் நடத்த துப்பாக்கியை தூக்க கூட நேரம் கொடுக்கவில்லை. கைது செய்யப்பட்டவர்களிடம் விரைவாக விசாரணை நடத்தப்பட்டது. ஆயுதங்கள் மற்றும் உளவுத்துறை பொருட்களை இஸ்ரேலிய துருப்புக்கள் தேடினர். பின்னர் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அங்கு வருவதற்கு முன்பே பின்வாங்கினார்கள்.
ஈரானிய நபர்கள் ஒரு துப்பாக்கி சூடு கூட இல்லாமல் தாம் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டது குறித்து முற்றிலும் ஆச்சரியம் அடைந்தனர். நாங்கள் அவர்களை கைது செய்து கொண்டு இஸ்ரேலை அடைந்த பின்னரும் அவர்களால் அதை நம்ப முடியவில்லை என்று அவர் கூறினார். அவர்கள் அதிகாலை நேரத்தில் படுக்கையில் இருந்து இழுக்கப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு திடீரென்று இஸ்ரேலிய காவலில் வைக்கப்பட்டனர். கைதிகளை விசாரித்த ஒரு அதிகாரி ஈரானிய அல்குட்ஸ் பிரிவு IRGC-QF ஆல் மேலும் அச்சுறுத்தல்கள் குறித்த உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பதற்காக உளவியல் சதுரங்க போட்டி என்று விவரிக்கப்படும் ஒரு செயல்பாட்டில் அவர்கள் இஸ்ரேலில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்தினார். அதில் மேலதிக ஈரானிய ரகசிய தகவல்கள் வெளியாகும். ஈரானுக்கு எதிரான இதுபோன்ற இஸ்ரேலிய நடவடிக்கைகள் தனித்துவமாக இருந்த போதிலும் குறிப்பிடத்தக்க பெரிய தாக்குதல்களுக்கு அமெரிக்க ஒத்துழைப்பு தேவை. அதை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் செய்து கொடுப்பாரா? திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் எதிரே அமர்ந்திருந்த ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் மீது இனி அமெரிக்கா குண்டுவீச்சு நடத்தாது என்று நம்புவதாக கூறினார். அதை செய்ய விரும்புவதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்றும் ட்ரம்ப் கூறினார். இருப்பினும் பின்னர் நேதன்யாகு அவரிடம் தனியாக கூறிய போது ஈரான் அணு ஆயுதத்தை நோக்கி நகர்வதை தொடர்ந்தால் இஸ்ரேல் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்தும் என்று தெரிவித்தார் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறினார்கள். அதற்கு ட்ரம்ப் டெஹ்ரானுடனான ஒரு ராஜதந்திர உடன்பாட்டை விரும்புவதாகவும் ஆனால் உடன்பாடு ஏற்படாவிட்டால் இஸ்ரேலிய திட்டத்தை எந்த விதத்திலும் எதிர்க்கவில்லை என்று பதிலளித்தார். மூத்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளால் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு விவரிக்கப்பட்ட அவர்களின் பேச்சுவார்த்தைகள் கடந்த மாதம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பின்னர் 3 நாடுகளும் எதிர்கொள்ளும் முரண்பாடான கணக்கீடுகளை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. மேலும் தாக்குதல்களின் விளைவுகளை ட்ரம்ப் நம்புகிறார். காரணம், அது ஈரானை அணு ஆயுதத்தை உருவாக்குவதை முன்கூட்டியே தடுக்கும் ஒரு ஒப்பந்தத்திற்கு டெஹ்ரானுக்கு அழுத்தம் கொடுக்கும். ஒரு ராஜதந்திர தீர்வு ஈரான் ரகசியமாக அணு ஆயுதத்தை நோக்கி விரைந்து செல்வதை தடுக்கும் என்று இஸ்ரேல் சந்தேகிக்கின்றது. மேலும் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஈடாக ஈரானில் மேலும் தாக்குதல்கள் நடக்காது என்ற உத்தரவாதத்தை டெஹ்ரான் கூறுகிறது. ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் வெளிப்படையான அமெரிக்க ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்ரேலின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார். ஆனால் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தூண்டுவதற்கான ஈரானிய முயற்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பொறுத்து டெஹ்ரானுடனான ராஜதந்திர பாதையை பாதுகாக்க நேதன்யாகு ட்ரம்பிடமிருந்து பின்னடைவை எதிர்கொள்ள நேரிடும். ஈரானிய தலைவர்களை பொறுத்தவரை சில ஆபத்துகள் இன்னமும் முக்கியமானவை. யுரேனிய சொறிவூட்டலை கைவிட வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கையை அவர்கள் நிராகரித்தால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்கள் கூட ஈரானிய இஸ்லாமிய ஆட்சியின் உயிர் வாழ்வை அச்சுறுத்தக்கூடும். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானும் மற்ற உயர்மட்ட ஈரானிய தலைவர்களைப் போலவே சமீப கால நாட்களில் டெஹ்ரான் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாகவும் பேச்சுவார்த்தைகளின் போது புதிய தாக்குதல்கள் எதுவும் இருக்காது என்று தாம் நம்புவதாகவும் கூறினார். அதே நேரத்தில் யுரேனியத்தை செறிவூட்டுவது தமது உரிமை என்று ஈரான் கூறுவதை வலியுறுத்தும் என்றும் அவர் மேலும் கூறினார். கடந்த மாத தாக்குதல்களுக்கு முன்பு ஈரான் ஒரு சில மாதங்களுக்குள் ஒரு அணு சாதனத்தை உற்பத்தி செய்து ஒரு வருடத்துக்குள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்தை உருவாக்க முடியும் என்று இஸ்ரேல் மதிப்பிட்டது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்கள் டெஹ்ரானின் அணு ஆயுதத்தை உருவாக்கும் திறனை மேலும் 2 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டதாக அவர்கள் நினைத்ததாக கூறினார்கள். இது சமீப கால பென்டகோன் மதிப்பீட்டுடன் ஒத்துப்போகின்றது. ஆனால் 2 ஆண்டுகளின் பின் என்ன நிலைமை? இஸ்பஹானில் இருந்து யுரேனியத்தை மீட்டெடுக்க அல்லது அளிக்கப்பட்ட அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உருவாக்க ஈரான் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் இஸ்ரேலால் விரைவாக கண்டறியப்படும் என்று இஸ்ரேலின் மூத்த அதிகாரி கூறினார். ஈரான் ஒரு அணு ஆயுத தயாரிப்பை நோக்கி விரைந்து செல்வதை இஸ்ரேல் குறுகிய காலத்தில் தடுக்க முடியும் என்றும் அந்த இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். ட்ரம்புக்கு ஆபத்து என்னவென்றால் ஈரானுக்கு எதிரான அடுத்த நடவடிக்கைகளை அமெரிக்கா அங்கீகாரம் இல்லாமல் இஸ்ரேல் திறம்பட ஆணையிட முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். ட்ரம்ப் பெரும்பாலும் ஈரான் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது என் கருத்து என்று முதல் ட்ரம்ப் நிர்வாகத்தில் வெளியுறவு துறையில் ஈரான் கொள்கையில் பணியாற்றிய கேப்ரியல் நொரன்கா கூறினார். செறிவூட்டல் அல்லது அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக உள்ளார். ஆனால் அவர் மற்ற விஷயங்களில் நெகிழ்வாக இருக்க தயாராக உள்ளார். டெஹ்ரான் தனது அணுசக்தி பணிகளை எங்கு ரகசியமாக மீண்டும் உருவாக்க முயற்சிக்கலாம் என்பது குறித்து இஸ்ரேலுக்கு உளவுத்துறை தகவல் சேகரித்துக் கொண்டு உள்ளது என்று முதல் மூத்த இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முறையான பேச்சுவார்த்தைகளுக்கான அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. எந்த ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ட்ரம்ப் கோரிக்கையின் மையத்தில் தாக்குதல்கள் கிட்டத்தட்ட நிச்சயமாக உள்ளன. தாக்குதல்களுக்கு முன்பு ஒரு ஒப்பந்தத்தை அடைவது சுலபமானதாக இருந்தது. இப்போது அது இன்னமும் கடினமாக இருக்கும் என்று பைடன் நிர்வாகத்தின் கீழ் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க குழுவின் ஒரு பகுதியாக இருந்து இஸ்ரேலுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் டான் ஷாபிரோ கூறினார்.
ட்ரம்ப் பூஜ்ய செறிவூட்டலில் பின்வாங்க முடியாது, மேலும் தாக்கப்பட்டதன் விளைவாக ஈரான் அதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பு மிக குறைவு, ராணுவ தாக்குதலுக்கான வாய்ப்பே மிக அதிகம்.